மீனா இதெல்லாம் உனக்கு தேவைதா? எத்தனை தடவை நான் உங்கள்கிட்ட படித்து சொன்னேன். நீ இது மாதிரிலாம் வீட்டில் வேலை செய்யாதன்னு சொன்னேன்ல. இப்போ கடைசியில் பார்த்தியா என்னமோ செய்யலை, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் படுக்க முடியுதா? உன்னால் ஒரு நேரம் அங்கே படுத்த முடியுதா? தண்ணியை கொண்டு வந்து மேலே ஊற்றி விட்றாங்க. இதுக்கெல்லாம் உனைத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க, ஏன்டா என்னை திட்ட முடியாமல் அவ்வளோ திட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை திட்டுறதா இருந்தால் டேரெக்டாகவே திட்ட தான் போகிறேன். நான் என்ன உங்களை எதுக்கு திட்டணும்? நான் போய் அல்ல அவள் கொடுக்குற இடம் தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ சத்தம் கேட்டு கரெக்டாக அண்ணாமலையும் வராங்க. என்னடா வாக்கிங் போயிட்டு வரதுக்குள்ள காலையில் சவுண்டு கீழே வரைக்கும் கேட்குது, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கப்பா, மீனாவுக்கு இன்றைக்கி தலையெல்லாம் சுற்றுற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. நான் தான் சொன்னேன் கடையில் இன்றைக்கி சாப்பாடு எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவள் தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு வேணும்னே தூங்குறான்னு நினச்சிட்டு தண்ணியை கொண்டு வந்து சக்கோட கொண்டு வந்து மேலே ஊற்றி விட்றாங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னு, ஏன் விஜயா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏன் உனக்கு வந்து தேவைப்படுறது காஃபி டீ ஏதாவது வேணும்னா போய் நீ செஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அதுக்கு இல்லை, இன்ன வரைக்கும் வந்து படுத்துட்டு அவள் என்னைக்காவது அப்படி படுத்துருக்காளா? காலையில் எல்லாத்துக்கு முன்னாடி 5 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லா கிச்சன் வேலையும் செஞ்சுட்டு பூ வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு அவள் வேலையும் பார்க்க போயிடுவான். அப்படிப்பட்டவ இன்னைக்கு படுத்திருக்கானா? ஏதோ காரணம் இல்லாமல் படுத்திருக்க மாட்டேன்னு சொல்லி யோசிக்க வேண்டாமா? அவனை போத்தியாக படுத்திருக்காங்க பாரு, குளிச்சுட்டு தான் முடியாமல் தான் படுத்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு நேர நேதானமே உனக்கு ஒன்றுமே தெரியாதா? அப்படியே உனக்கு தேவைப்பட்ட போய் நீ போட்டுக்க மாட்டியா? மீனா வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு மீனாவை வந்து செஞ்சுட்டு இருந்தா, நீ வேணுங்கிறதுல நீ போட்டுக்கிட்டு தானே இருந்த. இப்போ எதுக்கு உனக்கு என்ன கையில் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்பா இதெல்லாம் சரிப்பட்டே வராதுப்பா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். அன்னைக்கு அப்படி தான் வீட்டில் எங்கள் ஒருத்தர் வேலை செய்வாள், வேலைக்காரி அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து சரியாகவே படலப்பா, நாங்கள் வந்து மேலே ரூமை கட்டிட்டு மேலேயே போயிடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா வந்துட்டு நானும் மீனாவும் தனி கொடுத்துறவங்க போயிடுறோம்ப்பா, இங்கெல்லாம் எங்களால் இருக்க முடியல, எங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் செஞ்சுக்குவோம், செய்ய முடியலையா கடையில் வாங்கி சாப்பிட்டு எங்கள் பொழப்ப நாங்கள் பார்ப்போம், எங்களுக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனா வந்துட்டு, ஏங்க தேவையில்லாமல் இதுங்க கோவப்படுறீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் மீனா, நீ அமைதியாக இருந்து எங்கள் அம்மாட்ட வாங்கி கட்டிக்கிட்டதெல்லாம் போதும், எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சலிச்சுட்டு போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு அதாவது விஜயா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து சத்தம் கேட்டு மனோஜ் ரோஹிணி எல்லாருமே வெளில வந்துடுறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, அம்மா இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவங்க வேலை தானே அது, டெய்லியும் பண்ணுவாங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தியா மீனா, நீ போனால் போதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சா என்னமோ சம்பளம் கொடுக்காத வேலைக்காரி மாதிரி வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கறதுனால எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ அப்படி நினைக்கிற, ஆனால் இங்கே இருக்கவங்கள என்ன நினைக்கிறாங்க, ஒரு நேரம் ஒரு நாள் நல்லா இல்லை உடம்பு சரியில்லைன்னு படுத்திருந்தா கூட இப்படி தான் ஆகுது. ஏன் இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தப்போ கூட உனக்கு என்ன பண்ணாங்க, சாப்பாடு செய்யலின்னு தான் திட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உனக்கு ஒரு வாய் சாப்பாடு செஞ்சு ஏதாவது கொடுக்கணும், கஞ்சி வச்சு கொடுக்கணும் கூட யாருக்கும் தோண்டியில்லை. அதுக்கப்புறம் நான் வந்து தான் எல்லாமே பண்ணி கொடுத்தேன், இதெல்லாம் மறந்துட்டியே நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க என்னமோ எனக்கு அப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு மட்டும் செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டுக்கணும், அவங்களுக்கெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் செய்ய தோணலைங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு மீனா, இப்படியே நீ எல்லாத்துக்கும் பாவம் புண்ணியம் பார்த்துட்டு கடைசியில் உன்னை யாரும் பாவம் புண்ணியம் பார்க்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்லாமல் போயிடுவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலைகிட்ட, அப்பா இதெல்லாம் சரியே பட்டு வராதுப்பா, ஒன்றா வந்து நாங்கள் தனி கொடுத்துனவே போயிடுறோம், இப்போதைக்கு எனக்கு மேலே ரூம் கட்ட முடியுமான்னு தெரியல, அதனால் வந்துட்டு நாங்கள் வாடகைக்கு வீடு எடுத்து எங்கேயாவது போயிடுறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு அப்படியே ரோஹிணிக்கு அப்படியே தலைவேல் புரியல. பரவாயில்லையே, இது நல்ல சான்ஸாக இருக்கே, எப்படியே வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த முத்து மீனால பிரச்சனையே வராது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் எதையாவது மூக்கூட்டு நோண்டிகிட்டே வந்து ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனையை கொண்டுட்டு வந்து போட்டே இருப்பாங்க. அது எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கு அப்படியே ஒரே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே பாரு முத்து, நீ வீட்டை விட்டு போகிற மாதிரி இருந்தால் நானும் உங்க கூடவே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. என்னங்க அவன் தான் ஏதோ பேசிகிட்டு இருக்கானா, அவன் போனால் போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போ அவன் போனதுக்கப்புறம் மீனாவும் போயிடுவான், அப்புறம் ஆறு இந்த கிச்சனில் வந்து சாப்பாடு செய்வாங்க, நீ அதை யோசிச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அது வந்து அப்போ வந்துட்டு மீனா இல்லைன்னா நீங்களாம் செஞ்சுக்குவீங்க, மீனா இருந்தால் அவள் தான் செய்யணும். முத்து சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது, அவனை சம்பளம் இல்லாத வேலைக்கறிக்க வந்திருக்கா, அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான், அவள் விருப்பப்பட்டு பண்ணுறான், அவள் விருப்பப்பட்டு பண்ணலைன்னா நீங்கள் கம்முன்னு தான் இருக்கணும், அவளுக்கு முடிஞ்சதுன்னா பண்ணி வைக்க தான் போகிறான், முடியலைன்னா இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்குங்கன்ட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ருதியும் கேட்குறாங்க. காலையிலேயே மீனாவுக்கு முடியல, உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு டேப்லெட் கூட நான் தான் கொடுத்தேன், சாப்பிட்டு தான் படுத்திருக்காங்க, எதுக்கு நீங்கள் இப்படி தண்ணியை கொண்டு வந்து மேலே ஊற்றுறீங்க, அந்தளவுக்கு என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணது சுத்தமாகவே சரியில்லை, இந்த இடத்துல நானாக இருந்தால் இந்நேரம் மீனாவனா அமைதியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க, இந்நேரம் நானாக இருந்தேன்னா வேறு ஏதாவது தான் நடந்துருக்கோம், திரும்பவே உங்கள் கையும் பிடிச்சி நான் உங்கள் மேலே உங்கள் பிடிச்சி தண்ணி ஊற்றுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ணியிருப்பேன் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரவி சொல்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன என்னங்க இது என்ன இது நல்லாவா இருக்குது, அவங்களுக்கு முடியலன்னு சொல்லி படுத்திருக்காங்க, அப்போ கூட சாப்பாடு செய்யலைன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் வந்து சீரியலில் தான் பார்ப்பேன் கொடுமைப்படுத்துகிற மாமியாரை, ஆனால் உங்கள் அம்மா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இல்லைம்மா ஸ்ருதி, இதே நீங்கள் ரோகிணி பண்ணுவீங்களா இல்லை வந்து என்னையை தான் அப்படி பண்ணிடுவீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளை வா பார்லருக்கு அறிவா, இவெல்லாம் ஒரு ஆள், இவகிட்ட வந்து பண்ணுறக்கு ஒரு தகுதி தராதர வேண்டாம். மீனாவது எதை பண்ணாலும் சரி பிடிக்காம தான் பண்ணுவான், எனக்கு பிடிக்காது தான், ஆனால் வந்துட்டு பொய் பித்தலாட்டமெல்லாம் அவகிட்ட இருக்காது. ஆனால் இங்கே ஒரு இருக்க பாரு உடம்பு பூரா பொய் பித்தலாட்டம் தான் இருக்குது, இன்னும் எத்தனை துக்கத்தை கொண்டு வந்து வீட்டில் போடுவாளோ தெரியல அப்படின்னு சொல்லி
பேசிட்டு இருக்கிறாங்க. எதுக்குங்காட்டி ஏதோ பிரச்சனைக்கு கடைசியில் என்னை வந்து திட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைத்தான் நான் சொல்கிறேன். மனோஜ் எதுக்கு இவகிட்ட நீ கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே இருந்துக்கடா, கடைசியில் உன்னையும் வந்துட்டு ஒன்றுக்கு இல்லாமல் பண்ணிட்டு போயிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டி அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கத்தானே போகிறேன், என்ன நீ என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு விஜயாவுக்கு கால் வருது. கால் பேசிகிட்டே அப்படியே வந்து விஜய் அந்த பக்கம் போயிடுறாங்க. அடுத்ததாக அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு மீனா, அவள் உங்கள் அத்தை பற்றி தான் தெரியும்ல, ஏதோ பசியில் ஏதோ ஏதோ பண்ணணுன்ட்டு ஏதோ பண்ணி விட்டுட்டா. அவளுக்கு தலையும் புரியல காலும் புரியல. அவள் பண்ண தப்பு தான் இல்லைன்னாலாம் சொல்லலை, ஆனால் வந்து மனசில் வச்சுக்காதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா அவங்க திட்டாமல் இருந்தால் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்க தானே பரவாயில்ல, நான் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்கல மாமா. இதான் நான் போய் கிச்சனில் போய் செய்கிற சாப்பாடு செய்ய போகிறேன். இந்த மாத்திரை கொடுத்தாங்க ஸ்ருதி, அது சாப்பிட்டது கொஞ்சம் இப்போ பரவாயில்லையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமி நான் கொஞ்சம் விளையாடாமல் இரு, நான் அப்போ தான் போய் 10 நிமிஷத்தில் எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வாட்டுக்கு போய் கிச்சனில் போய் தான் செய்கிறேன்னு செஞ்சு ஏதாவது உடம்பு இல்லாமல் போய் படுத்துட்டீங்கன்னா நான் தான் உனக்காக கவலைப்படுவேன், இந்த வீட்டில் வேறு யாரும் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏன் முத்து இப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள், மீனாவுக்கு ஏதாவதுன்னா நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பண்ணுவ பழகுறல, ஆனால் மற்றவங்களே இங்கே சாப்பாடு செய்கிறாளா இல்லையா அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லைனா கூட என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்கள மற்றவங்களே எதிரியாக தானே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் டிஃபன் வாங்குறேன்ட்டு முத்து போயிடுறாங்க. முத்து டிஃபன் வாங்கி எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ சாப்பிட்டு வந்து விஜயா கிளம்புறாங்க. அப்புறம் அண்ணாமலை கேட்குறாங்க, இப்போ உனக்கு சந்தோஷமா, சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, உனக்கு வயிறு பசியாக இருக்கவே கூடாது அப்படின்னு ரெடியாக காலையில் எழுந்திரிச்சோன்னா ஹோட்டலில் ரெடியாக இருக்க மாதிரி எல்லாம் ரெடியாக எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லை இப்படிலாம் நீ இருக்கவே இருக்காத, எத்தனை நாளைக்கு இப்படி நீ பண்ணுறேன்னு நானும் பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜயாவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் வந்துட்டு மீனா மறுபடியும் வந்து முடியலன்னு படுத்துறாங்க. இதை பார்த்தோன்னா முத்து சொல்கிறாங்க, இல்லை மீனா இது டேப்லெட் போட்டு உடம்பு சரியாக மாதிரிலாம் தெரில, ஹாஸ்பிட்டல் போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு மீனாவை நல்லா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மீனா எத்தனை நாள் ஏதாவது தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க டாக்டர்னு சொல்கிறப்போ, ஏங்க இதெல்லாம் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு எங்க நீங்கள் அப்பாவை போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்படுறதும் இல்லாமல் அழுங்காமல் குழுங்காமல் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து காரில் கொண்டு வந்து விடுறாங்க. அப்பா இனிமேல் மீனா கிச்சனில் சாப்பாடு செய்ய மாட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வந்துட்டு விஜயா அப்படியே தாம் தும்னு குதிக்கிறாங்க. ஏன்டா எதுக்குடா ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, அவள் வயிற்றுல என் குழந்தை வளர்ந்துட்டு இருக்குது, இனிமேல் வந்துட்டு அவள் கிச்சனில் வந்துட்டு அந்த வேலை இந்த வேலையை செய்யலாம் செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேணால் ஆள் வச்சுக்கோங்க, நீங்கள் இனிமேல் அவங்களுக்கு வேணுங்க தான் பண்ணிக்கங்க, மீனாவுக்கே நான் தான் ஏதாவது செஞ்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் வேறு அப்படியெல்லாம் உட்காந்து எல்லா இடத்துல இருக்கக்கூடாது, இப்போ தான் ஓடி ஆடி நல்லா வேலை செய்யணும், அப்போ தான் நானும் ஆரோக்கியமாக இருப்பேன், குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. ஏன் மீனா நீ இந்த கிச்சனில் போய் வேலை செய்கிறத நிறுத்தவே மாட்டேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க நிறுத்தணும், இதெல்லாம் எப்போவுமே பிறந்ததுலேருந்து நான் வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன், செய்யாமல் இருந்தால் தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் வாட்டுக்கு ஆர்டர் போட்டுட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா அப்படியே இருந்தாலும் ஏதோ மேலோட்டமாக வேலை செஞ்சு கொடு, இந்த ஸ்ருதி பலகுரல் இருக்காங்க, இதை பார்லரமாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடு, இதான சான்ஸ் அவங்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சாப்பாடு செஞ்சு நம்ம சாப்பிட முடியுமா, கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்போ அம்மா நீங்களும் போய் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு இதை விஷயத்தை கேட்டால் எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மீனாவை காலை தரையிலே நடக்க விட மாட்டாங்க, அந்தளவுக்கு பார்த்துக்குவாங்க, நீ வாட்டுக்கு வந்து கிச்சனில் அவளை வேலை வாங்கிட்டு இருக்காத, மீனா நான் சொல்கிறத கேட்கணும், இத்தனை நாள் நீ சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்டுருந்தோம்ல, இனிமேல் வந்து கிச்சன் பக்கம் போய் சாப்பாடு செய்ய போகக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து இன்ன வரைக்கும் நான் சொன்னேன் கேட்கல, எங்கள் அப்பா சொன்னோன்னு உடனே கேட்குறா பாரு அப்படின்னு சொல்கிறாரு மீனா.